இந்த காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த நாளிலே நாம் என்ன போதிக்கப்பட்டோம் என்றால், ஒரு மனைவியானவள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குட்பட்ட அனைத்து காரியங்களிலும் எல்லாவற்றிலுமே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதலிலே ஒரு மனைவியானவள் யாருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய மாதிரி. சபையானது எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படுகிறாரோ அதே போல, கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல, ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய மாதிரி கிறிஸ்து தான். அதே நேரத்தில் மனிதனா தேவனா, அதாவது மனிதனுடைய கட்டளை என்றும் தேவனுடைய கட்டளை என்று வரும்போது நாம் யாருக்கு கீழ்ப்படிய முதலாவது கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கட்டளை என்று வருகிற பொழுது, மனிதன் அது புருஷனானவன் மீறி அவிதமாய் செய்கிற பொழுது நாம் மனிதர்களுக்கு அடிமைகள் அல்ல என்பதை முதலாவது உணர்ந்திருக்க வேண்டும். அது பாடுகள் நிறைந்த வழியாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே தேவன் கிறிஸ்து மூலமாய் கொடுக்கிற வழி இதுதான். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனிதனுக்கு அடிமைகளாகக்கூடாது. அடிமை என்றால் கர்த்தருடைய சட்டங்களை மீறி அவர்கள் செய்கிற பொழுது அதோடு ஒத்து போகாமல் நாம் பிரிந்திருக்க வேண்டும். அதாவது இருதயத்திலே பிரிந்திருக்க வேண்டும். அவருடைய செய்களுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது. ஒருவேளை கேட்கிற சில மக்களுக்கு இது கடினம் போல தோணலாம். தேவனுடைய வார்த்தை அவ்விதமாக தான் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தது. அப்படியானால் பவுல் எல்லாருக்கும் அடிமையாக வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, எல்லாருக்கும் அடிமையாக்கினது எப்படி? நம் வீட்டை கட்டுவிக்க, அதாவது புத்தியுள்ள ஸ்திரீகள் தன் வீட்டை கட்டுவிக்க அடிமையாக்குவது எப்படி? முதல் காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். தேவ ஞானம் மனித ஞானத்தை விட மிக மிக தூரமானது, மேன்மையானது, உயர்வானது. நாம் மனிதனை போல யோசிக்கக்கூடாது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம வரும்பொழுது எப்படி ஆகுமோ என்று பயம் வரலாம். விசுவாசிக்கிறவர்கள் பயமா இருக்க மாட்டாங்க, தைரியமாக தான் இருப்பாங்க. ஆனால் விசுவாசத்திலே பலவீன மக்களும் இருக்கலாம். வளரும் போது அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். சரி, அப்படியானால் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாமுமாக பவுல் வாழ்ந்தது எப்படி? மனுஷருக்கு அடிமையாகாமல் எல்லோருக்கும் அடிமையாக்கினது எப்படி? எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டு மனுஷருக்கு அடிமையாகாதிருப்பது எப்படி என்றுதான் இன்று நாம பார்க்க போறோம். நீங்கள் கவனமாக கவனியுங்கள். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும். நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தோம். பாருங்கள், எந்த ஒரு மனிதனுக்கும் தேவனை தவிர அவர் அடிமையாகவில்லை. நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினார். ஒரே வசன பகுதியில் நான் அடிமைப்படாதவனாய் இருந்தும் எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்றார். ஒருவேளை இந்த வார்த்தைகள்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான வார்த்தைகளாக தான் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் போல விவாதம் இருக்கிறது. ரோமர்ல சொல்லப்பட்ட அநேக விவாதங்கள் இது போன்ற அருமையா இருக்கிறது. கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லுகிறார். சரி, எப்படி அடிமையாக்கினார் என்று நாம் முழு பாடம் முழுசும் இந்த நாளிலே நாம் முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அப்போ 20ஆம் வசனத்தில் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர் எப்படி ஆனார்னா, யூதனாக இல்ல, யூதனை போலவும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இல்லை, கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். 21ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு
அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன் என்று சொல்றார். 22 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலும் ஆனேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். 23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். சரி, இது யூதனுக்கு யூதன், எல்லாருக்கும் எல்லாம், இப்படின்ற காரியத்தை நம்ம இந்த பாடத்தில் அதிகமாக படிக்க மாட்டோம். இது தனியாக ஒரு பகுதியை நாம பேசுகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் அவர் எப்படி அடிமையாக்கினார் என்ற கருத்தை சொன்னால் இந்த கருத்து தானாக நமக்கு புரிஞ்சிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 4:9-13 இது எப்படி சாத்தியம் என்று ஒரு கேள்வி வரலாம். எல்லாருக்கும் நான் எப்படி அடிமையாகிறது? அப்போ அவர் பொய் பேசுறாரு, அவர் திருடுறாரு, அப்போ விபசாரம் பண்றாரு, அப்போ அவரோட நான் ஒத்து போகணுமா? அவர் அங்கே தெளிவாக சொல்றாரு, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. மேலே சொல்றாரு, நான் ஒருவருக்கும் அடிமைப்படவில்லை என்று வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் என்ன சொல்ல வராரு நாம் உற்று நோக்கணும், அல்லது கூர்ந்து தேவனுடைய ஞானத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவர் எப்படி நடந்துள்ளார் என்பதை நாம் பார்ப்போம். அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க எப்படி உலகத்தால் கடைசியில் இருந்தாங்க என்பதை பார்க்கணும். 1 கொரிந்தியர் 4:9 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று சொல்றார். இப்ப தேவனானவர் அவர்களை கடைசியில தான் வச்சிருக்கார். பாருங்க, சபையில அவர்கள் முதலாவது என்று சில இடங்களில் வார்த்தை இருக்கிறது. தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் என்று ஒரு குறிக்கப்பட்ட வார்த்தை கொரிந்தியர்ல பார்க்க முடியும், நம்ம எபேசியர்லையும் பார்க்க முடியும். ஆனாலும் அவர்கள் இங்கே இருந்து அவர்கள் கடைசியாக எப்படி ஆனார்கள்? பாருங்கள், கேள்வி நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம அடிமையாக்கும் போது எல்லாரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அவங்க செய்கிற குற்ற செயல்கள், அவங்க செய்கிற பாவ செயல்கள், அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் தாங்கும்போது என்னை உலகம் எப்படி பார்க்குது? சரி, உலகம் பார்க்கறது எப்படி? உலகம் வேடிக்கையாக்குனது பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. தூதர்கள், மனுஷர்கள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? உலகம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, தூதர் என்ற வார்த்தை, தூதருக்கும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, மனுஷருக்கும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சரி, இந்த மனுஷனும் உலகமும் வேடிக்கை பார்த்துருக்கலாம், வேடிக்கை ஆக்கியிருக்கலாம், வேடிக்கையாக அவளுக்கு இருந்திருக்கலாம். தூதருக்கு எப்படி ஆனாவும்? இங்கே அதற்கான பதில் நமக்கு இங்கே என்ன இல்லை. ஒரு சந்தர்ப்ப பொருள் மட்டும் இருக்கிறது. உலகம் மனுஷனுக்கு எப்படி வேடிக்கையாக்கப்பட்டமோ, அவங்க எப்படி நம்மளை பரியாசமா கடைசியில் தள்ளிவிட்டாங்களோ, தூதர்களுக்கும் அது பொருத்தமாக தான் இருக்கும். சரி, என்னவென்று ஒரு நாள் நம்ம அதை ஆராய்ச்சி பார்ப்போம். இப்போ அது இல்லை. நாம் என்ன பார்க்குறோம்னா, இப்படி இருந்த வேடிக்கையாக்குகிற, வேடிக்கையாக காணப்படுகிற, வேடிக்கை பார்க்குற இந்த மக்களுக்கு முன்னாக நாம் அவங்களுக்கு முன்னாடி எப்படி அடிமையாக்குவது? இதுதான் நம்முடைய பகுதி. ஒரு வீட்டில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்ய, பிள்ளைகளுக்கு சேவை செய்ய தன்னை அடிமையாக்குவது எப்படி? 1 கொரிந்தியர் 4:10 கொரிந்தியர்கள் தங்களை எப்படி எண்ணுகிறார்கள்? யார? பவுல. நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். அங்கே அப்போஸ்தலர் சொல்றாங்க பைத்தியக்காரர். கொரிந்தியர்ல பார்த்து சொல்றாங்க நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். உண்மையிலே அப்படி இருக்குமா? அவங்க அப்படி என்றாங்க. நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். அப்படி இருக்கா? எத்தனை காரியங்கள்ல கொரிந்தியர் வளரல, ஆனா அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறபடினால இவங்க அவங்ககிட்ட தாழ்த்தி வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னும் நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி நாம சேவை செய்து அடிமையாக்கி வேலை செய்யணும். எப்படி செய்வது? நீ பலவான நினைச்சுக்கிறியா? நினைச்சுக்க. புத்திசாலியா இருக்கியா? நினைச்சுக்க. ஞானி நினைச்சுக்கிறியா? நினைச்சுக்க. என்னை கனவீனப்படுத்துறியா? படுத்திக்க. ஆனா நான் ஒன்றுத்துல வேலை செஞ்சு உன்னை பலம் உள்ளவனாக்குறதா என் வேலை
என்று அறிந்து நான் என்ன செய்றேன், அவங்கள பலம் உள்ள ஆக்கத்தக்கதாக என்னை தரித்திரமாக்குறேன். பாருங்க, இப்போ நான் அவங்களுக்கு அடிமையாக்குறேன். அவங்களுடைய பலவீனங்களை நான் தாங்கும் போது நான் அவங்களுக்கு அடிமையாக அவங்க சொல்றதை நான் கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டினுடைய அடிமைகள் உங்களுக்கு விளங்கும், எகிப்தினுடைய அடிமைகள் உங்களுக்கு விளங்கும். ஒரு அடிமைக்கு எவ்வளவு பெரிய சுயாதீனம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு விளங்கிடும். ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அடிமையின், பிலிப்பியர் 2 அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படின்னா நம்ம என்னவா அவரை பாடுபடுத்தணும், அவரை என்னவா உயர்வா எண்ணணும், அவரை நம்ம எவ்வளவு அவமதிச்சோம், ஆனால் அதெல்லாம் தாங்கி அடிமையாகி நம்முடைய வளர்ச்சிக்காக அவர் எல்லாவற்றையும் அணைக்காம தாங்கி நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் அடிமையாக நம்மகிட்ட சேவை செய்தார். பாருங்க, இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி. இந்த மாதிரியை நம்ம தவற விட்டுறக்கூடாது. கிறிஸ்து மன்னித்தது போல, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அப்படி இருக்கிறத பாக்குறீங்களா? அப்படியானால் நாம் கிறிஸ்துவை மாதிரியாக பின்பற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 4:11. அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு முன்னாடி எப்படி வாழ்றாங்க பாருங்க. அவங்களை ஐஸ்வர்யவானாக்குறாங்க. ஆனா இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவங்களும் தாகம் உள்ளவங்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களும். உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வந்துடும், சிங்கக்குட்டிகள் சங்கீதம் 34 பட்டினியாயிருந்தும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமா, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாம்சத்துக்குரிய ஒரு மேன்மையான சட்டங்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு நாம எல்லா நேரங்களிலையும் பசி இல்லாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது இல்லை. இன்னும் ஒரு கருத்து, எல்லா நேரங்களையும் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அங்கே இல்லை. எப்படி இருந்தாலும் அது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திற்குரிய பூமிக்குரிய வாக்குத்தத்தனுடைய சட்டம். தேவனுக்கு சித்தமானால் நாம் பசியா இருக்க வேண்டியிருக்கும். தேவனுக்கு சித்தமானால் அவங்களுக்கு பஞ்சத்தை வருவிப்பார். தேவனுக்கு சித்தமானால் அவர்கள் சாகவும் அடிப்பார். தேவனுக்கு சித்தமானால் நிர்வாணமும் ஆக்குவார். நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அவங்களுக்கு முன்னாடி இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவங்களும் தாகம் உள்ளவங்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களா இருக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் நாம் இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம பாடுபடுறோமா? இல்லதானே? இல்லை. நம்ம நிர்வாணியா இருந்ததில்ல. பசி வேணா ஒருவேளை இருந்திருக்கலாம், தாகமா கூட இருந்திருக்கலாம், இன்னும் அடி வாங்கல, இன்னும் குட்டல, இன்னும் தங்க இடம் இல்லாதவங்கள நம்மளை ஆக்கல. ஏதோ வாடகை வீடோ எந்த வீடோ உங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல. ஆனா இவங்க அலைந்து தெரிந்து இவ்வளவு வேலைகளை செய்தா எவ்வளவு மதிக்கிறாங்க அவங்க பாருங்க. அப்படி இருந்த போதிலும் 1 கொரிந்தியர் 4:12 கொரிந்தியர்களால் அப்போஸ்தலர்கள் பலவீனராக கனவீனர்களாக தூசிக்கப்பட்டாலும் அப்படிப்பட்ட எண்ணுகிற மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இவங்க தாழ்த்தி அடிமைகளாக கொரிந்தியர் இடத்துல வேலை செய்தார்கள். அவங்களுடைய வேலை எப்படி இருந்தது என்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4:12 எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், பயப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். பாருங்க, இவங்க அவங்களுடைய உணவு தேவைகளுக்காக இவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தில் இருந்த போதும் கூட ஆரம்ப கால சபையா இருக்கிறபடினாலே வேலை செய்து பாடுபட்டாங்க, வஞ்சிருக்காங்க. எப்படி வஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சென்னை பாஷையில் வஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. மதுரை பாஷையில் வந்தா அது இன்னும் மோசமா இருக்கும். பாருங்க, ஒருவேளை கோயம்புத்தூர் பாஷையில் வஞ்சாங்கன்னா கொஞ்சம் வஞ்சாலும் கேட்கறதுக்கு அது வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு பாஷை, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பாஷையா இருக்கலாம். ஆனால் வஞ்சா எப்படி எனக்கு தெரியல நமக்கு. ஆனால் வயிறு ஒரு காரியமானது இயேசுவும் வஞ்சாங்க, பவுலையும் வஞ்சாங்க. பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு தாங்கி வைரவம் கட்டி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. பாருங்க 4:13 அப்போஸ்தலர்கள் அவர்களால் தூசிக்கப்பட்ட போது அவர்களுக்காக என்ன செய்தாங்க? தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். பாருங்க, அவங்க தான் தூசிக்கிறாங்க. 4:13 1 கொரிந்தியர்ல இவங்க வேண்டிக் கொள்றாங்க. கிறிஸ்துவின் சிந்தையா, அன்பின் சுபாவமா, தேவனுடைய அன்பின் சுபாவத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அவர்கள் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். இயேசு அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னாருங்க? பிதாவே இவர்களை மன்னியும்.
அப்ப அது மாத்திரமல்ல, இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் ஒரு வார்த்தை இருக்கு. ஏன் ஒரு நாட்டின் குப்பை, ஒரு தேசத்தின் குப்பை, ஒரு ஊரின் குப்பைன்னு ஏன் சொல்லல? தெரியாது. உலகத்தின் குப்பை போலவும். அப்ப எந்த அளவுக்கு எல்லா குப்பையும் சேர்த்தா எந்த அளவுக்கு அது நாற்றமா இருக்கும், எந்த அளவுக்கு அருவருக்கப்படத்தக்கதா இருக்கலாம். அது மாத்திரமல்ல, எல்லாரும், சிலர் மாத்திரமல்ல, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். பாருங்க, இப்படி இருந்து கொண்டு அவங்க யார் மேலேயாவது ஒரு கோபத்தோட, யார் மேலேயாவது ஒரு தாக்குகிற எண்ணத்தோட, பிரசங்கியாருடைய ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியம் செய்தால் பிரசங்கத்தில் தேவனுடைய பணியை செய்கிற மக்களுக்கு முன்னாக நம்ம தாக்குதல் செய்கிறது. பாருங்க, அது இயேசுவினுடைய வேலையும் அல்ல, அது அப்போஸ்தலருடைய வேலையும் அல்ல. அதெல்லாம் நம்ம போதிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கிறது. ஒருவேளை நம்ம அறியாத காலங்களில் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் அறிந்த பிற்பாடு நமக்கு போதிப்பதற்கு தேவன் நிறைய சமயங்களை கொடுத்துருக்காரு. நம்ம நிறைய பிரசங்கத்தில் ஒவ்வொரு வார்த்தையா, ஒவ்வொரு நேரங்களா நிறைய காரியங்களை நம்மளால கொடுக்க முடியும். பாருங்க, அப்படி இருக்கிற பிரசங்கியார்கள் நாம் கட்டி வைக்கிறதை விட அழிப்பதையே விரும்புவோம். நாம் மக்களுக்கு சத்தியம் சென்றடைய வேண்டுமே தவிர அவர்கள் என்னை நிராகரிக்கும்படியாக நான் போதிக்கக்கூடாது. நிராகரிக்கும்படியாக ஒரே செகண்ட்ல போதிக்க முடியும். ஆனா அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்களை கட்டுவிக்க பலமுறை முயற்சி பண்ணி ஒரு நாள் வரும், அப்பொழுது நம்ம கடிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் நம்ம சாந்தமாக அவர்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக, அவர்களை ஐஸ்வர்யவானாக்கத்தக்கதாக, அடிமையாக நம்ம சேவை செய்யணும். அவங்க தான் நம்மளை தொடச்சி போடுறாங்க, அவங்க தான் நம்ம தூசிக்கிறாங்க, அவங்க தான் குப்பை மாதிரி எரிகிறாங்க நம்மளை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் எங்களுக்கு ராஜா? ராயனே இல்லாமல் வேற யார் ராஜான்னாங்க. பாருங்க, அவங்களுடைய ராஜாவை அவங்க தூக்கி எறிஞ்சாங்க. கிறிஸ்து வீடு கட்டுவதால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அவர்களால் அற்பமா எண்ணப்பட்ட கல். பாருங்கள், அப்போ இது நாம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறோம். அப்ப எப்படி அடிமையாக ஒரு வேலை செய்வது என்பது நமக்கு விளங்குதா? இன்னும் நம்ம கூடுதலா பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 ஒருவருக்காக ஒருவர் அநியாயத்தையும் நஷ்டத்தையும் சகித்துக் கொள்ளும் போது ஒருவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அடிமையாக்குறோம். சரி, நீ சொல்றது நான் கேட்டுக்கிறேன். அவர் பாவத்துக்கு நான் உடன்படுறதில்லை, அவரை நான் சகித்துக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:7-8 நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. பாருங்க, வீட்டில் சண்டை போடுறோமா? நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆள், சண்டை போடுறோமா? அப்போஸ்தலர்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டாங்களா? இப்படி போட்டாங்களா? இருந்துச்சு. ஆனா இது குற்றமா, குற்றம் இல்லையா? பாருங்க, ஒரு சத்தியத்திற்காக நீங்க ஒரு காரியங்களை செய்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு அநியாயத்தை, ஒரு சாதாரண அநியாயம், வீட்டில் நடக்கிற சாதாரண காரியங்களை பொறுத்துக்கொள்ளையே மாட்டணுமோ? பாருங்க, அப்படியானா அவங்களுக்கு நம்ம அடிமையாக்க விரும்புறது இல்லை. நீ சொல்றத நான் கேட்கணுமா? அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது இல்லை? பாருங்கள், ஒரு சகோதரனுக்கு விரோதமா ஒரு சகோதரன் குற்றம் பண்ணா நாம தான் என்ன செய்யணும்? போய் பேசணும். எத்தனை பேர் இப்படி பேச முன்னு வர்றோம்? இல்லை. நாம கிறிஸ்துவின் சிந்தையில இல்லை. நாம ஆதாயப்படுத்தணும்னா தான் பேசுவோமே தவிர அவங்க ஆதாயமா பட வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி பேசுவோம்? பாருங்க, ஒரு பொல்லாப்பு. அது தேவனுடைய பணி அல்ல, அது சாத்தானுடைய வேலையாக தான் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட நினைவுகளை பற்றி நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பாகவே நாம் இந்த வேலைகள் எல்லாம் நாம் தான் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். அப்ப சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:8 நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே என்று கேட்கிறார். அப்போ அநியாயத்தை நாம சகித்துக் கொள்ளணும், நஷ்டத்தை நாம சகித்துக் கொள்ளணும். இப்ப அடிமையாகிட்டோமா, அது எனக்கு நஷ்டம்தான், அது பெரிய சேதம்தான். ஆனாலும் என்னுடைய சகோதரர்களுக்காக அந்த நஷ்டத்தை நான் சகித்துக் கொள்ளணும். அப்போ அது எனக்கு பரலோகத்தில் ஒரு மேன்மை இருக்கிறது, பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதே நேரத்தில் அந்த சகோதரனையும் நான் என்ன செய்யறேன்? ஆதாயப்படுத்தி அவனை சரியான நிலைக்கு கொண்டு வரவும் நான் முயற்சி செய்கிறேன். அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தையை நான் தரித்துக் கொள்றேன். அது ஒரு மேன்மையான வழியா? நல்ல வழி. 1 கொரிந்தியர் 8:7-13 பலவீனருக்கு பலவீனனை போல ஆவது எப்படி? பலவீனனை ஆதாயப்படுத்த என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்குவது எப்படி? சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி சொல்லுவோமே, சிலர் நீங்க அந்த
புது வருடத்தில் நம்ம ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. சிலர் நன்றி செலுத்தலான்னு யோசிக்கிறீங்க, சிலர் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரி, நீங்கள் யோசிக்கிறது, 2 பேர் யோசிக்கிறது சரின்னு சொல்லுவோமே. நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் யாருக்காவது ஒரு பக்கம் பேசுங்க, 2 பக்கம் சொல்கிறீங்க, நடிக்கிறீங்களா? இல்லை. பாருங்க, ஒருவர் எல்லா நாளையும் சரியாக என்றார், ஒருவர் இந்த நாளை நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். அது கர்த்தருடைய நாளில் நன்றி செலுத்துறதுக்கான ஏதோ ஒரு நாளை நினைக்கிறார். சரி, எல்லா நாளும் நன்றி செலுத்தலான்னு ஒருத்தர் நினைக்கிறார். ஓகே, ஒன்றும் குற்றம் இல்லை, அது ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் கேள்வி என்னன்னா, யாரு பலம் உள்ளவங்க, யாரு பலவீனமானவங்க, யாரு அறிவுள்ளவங்க, யாரு பலவீனமான மனுஷங்க, இதை அவர் சொல்றாரு. அப்ப யாரு யாரு இந்த நாளில் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க பலவீனமானவங்க. ஒருத்தர் எல்லா நாளையும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைத்தாருன்னா அவர் பலம் உள்ளவர். சரி, இப்ப பலவீனமானவர் நினைக்கிறது பாவமா என்று கேட்டீங்கன்னா பாவம் இல்லை. அப்ப பாவம் இல்லாம எப்படி போச்சு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னைக்கா நன்றி செலுத்துன்னு நினைச்சிருக்காரு, நன்றி செலுத்துங்க, என்ன பிரச்சனை? ஆனா பாரம்பரியமா இருப்பீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையா, உங்க நினைவுகள்ல பாவமா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பலவீனமான மனிதனை, ஒரு சகோதரனை பலமுள்ள மனுஷன் என்ன செய்யணும்? தாங்கணும். அப்ப அவர் சொல்ற அந்த வார்த்தையே, பாவம் இல்லாத அந்த வார்த்தையே, சரி சகோதரனே உங்களுடைய பிரகாரமா நம்ம இந்த காலத்துல செய்யலாம் அப்படி சொல்லும் போது அவர் அடிமையாக்கிட்டாரு. அவர் சொல்றதை இவர் கேட்டுக்கிட்டாரு. அப்ப இவர் பாவத்துக்கு உட்பட்டாரா அல்லது பாவம் செய்யாம தன்னை பாதுகாத்து கொண்டு அந்த சகோதரனை ஆதாயப்படுத்துறாரா? பாப்பமே. 1 கொரிந்தியர் 7:8 இது சாப்பாடு பத்தின, உணவு பத்தின பிரச்சனை. 9, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதனால் அசூசியப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால் ஒரு குறைவும் இல்லை. அப்போ 8:9 ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடி பாருங்கள் என்று சொல்றார். சரி, இப்போ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம சாப்பிடக்கூடாது என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போனோம்னா நிச்சயமா சாப்பிடக்கூடாது, விலகி இருக்கணும். எதுக்கு? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுல. ஆனா இந்த விக்கிரகத்தை பத்தின அறிவு எல்லா இடத்துலும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்று வரைக்கும் சில ஒரு பொருளா என்றாங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. அதனால அசூசியப்பட்டுச்சு. இந்த சாப்பாடினால ஒரு சகோதரனுக்கு இடரல், தடுக்கல் உண்டாக்கும்படி நம்ம செய்யக்கூடாது. இது நம்ம விரிவா பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால். பலவீனனாயிருக்கிறவுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு அறிவுள்ளவன் அல்லது அறிவிலே பலமுள்ளவன் ஒரு விக்கிரக கோயில போய் எப்படி பந்தி இருக்க முடியும்? அவன் என்ன நினைக்கிறான்னா, விக்கிரகமானது ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது ஒரு பொருட்டு கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால விக்கிரக கோவில்ல போய் பந்தி இருக்காங்க. கோவில்ல அன்னதானம் வழங்குறாங்க, கூழு ஊத்துறாங்க, துணி கொடுக்குறாங்க, மற்ற காரியங்கள் எல்லா இடங்களையும் செய்யறாங்க. விக்கிரக கோயில்னா இந்து கோயில் மட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கன்னு சொல்ல போறவங்க விக்கிரக கோயிலை வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யறாங்க. சரி, இங்கே பேசப்படுகிற பாசை வேறையா கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு அறிவுள்ளவன், ஒரு பலவீனன். அப்ப அறிவுள்ளவனாகியவன் விக்கிரக கோவிலை பந்திருக்கிறான். அப்ப எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமில்லை நினைக்கிறான். அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக சொல்லல, விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால். அப்போ ஒரு அறிவுள்ளவன் விக்கிரக கோவில பந்திருப்பானா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவன் சாப்பிட்டு இருக்க மாட்டான். அங்க இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு காரியத்தில் கலந்து கொண்டவனாக இருக்கணும். பலவீனமா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அடுத்த காரியத்தை கொண்டு வர பாருங்க. நீ பந்தி இருக்கிற அவன் என்ன செய்வான்னா படைக்கப்பட்டதே புசிக்கிறதுக்கு துணிவு கொண்டுருவான். பாருங்க, அவன் படைக்கப்பட்டதை புசிப்பான்னு சொல்லல, அவன் விக்கிரக கோயில பந்தி இருக்க ஒருவன் பார்த்திருக்கிறான். அப்ப பலவீனம் உள்ள ஒரு சகோதரன் பார்த்தவன் என்ன சொன்னோம்?
அவனுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொண்டோம். அந்த பந்தி இருக்க அவனுக்கு மனசு வந்து சொல்ல, படைக்கப்பட்டதையே புசிப்பதற்கு அவன் துணிவு கொள்ளுவான். ஏன்னா பலவீனனா இருக்கான். அப்ப பலவீனனுக்கு முன்பாக அவனை ஆதாயப்படுத்த, அவனுக்கு முன்பாக அடிமையாக்காமல் நடப்பதென்றால் எப்படி? அவனை பாவம் செய்ய துணிவு கொள்ள செய்வது என்றால் எப்படி? அவனை கெட்டுப்போக செய்வதென்றால் எப்படி? கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைப்பது என்றால் எப்படி? பாருங்க, நம்ம பாவம் செய்ய வைக்கவும் முடியும். பாவம் செய்ய வைக்க முடியாம அவனை நம்ம ஆதாயப்படுத்தவும் கர்த்தருடைய பலத்துல முடியும். எல்லாமே அவர் கொடுத்த பலம், அவருடைய வார்த்தையின்படிதான். இதை நம்ம பிற்பாடு பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதியிலே இதை தொடர்ந்து நம்ம இன்னும் அடிமையாக்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டே வர்றோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கென்று வாழாமல் மரித்து எழுந்த இயேசுவுக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அவர் எங்களுக்கு காட்டின அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவருக்கு பிரியமானதை செய்யாமல் நிந்திக்கருடைய நிந்தைகளெல்லாம் சுமந்து எங்களை ஆதாயப்படுத்துவதற்காக, நியாயத்திற்கு ஜெயம் கிடைப்பதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை ஐஸ்வர்யவனாக்குவதற்காக அவர் தரித்திரமாக அடிமையாக ஆக்கினார். பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவ்விதமான வேலைகளை ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் எல்லோருக்கும் தன்னைத்தானே அடிமையாக்கின இந்த காரியங்கள் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒருத்தருக்கு அடிமையாக்கி ஒரு சகோதரன் சகோதரிக்காக எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த மாடலை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு அடிமையாக சேவை செய்து எப்படி தன்னை இழந்து அவருக்காக வாழவும் அவரை ஆதாயப்படுத்த உதவி செய்ய எப்படி வாழும் என்று கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.